ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு ஃபிசிக்கலான ஜேர்னி மட்டும் கிடையாது. அது ஒரு எமோஷ்னல் ஜேர்னியும் கூட தான். அந்த டைமில் பெண்கள் ஃபீல் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்கள வீட்டில் அவங்க சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க இன்லாஸ், அவங்க சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட அது அவங்கள பெருசாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு சாதாரணமாக எப்பயும் டே டு டே லைஃப்பில் சொல்லி போகிற மாதிரி அவங்க கடந்து போயிட்டாலும், இவங்களால் அதை கடந்து போகவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆரா ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. ஸோ ப்ரெக்னென்சியில் ஒரு பெண் சந்திக்கக்கூடிய விஷயங்களை நம்மளோட ரெகுலர் செஷனில் கூட, கவுன்சிலிங் செஷனில் நிறைய பெண்கள் அவங்க இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. இப்போது கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே சுற்றி ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே போய் டக்குன்னு அந்த ப்ரெக்னென்சி டயத்தை டச் பண்ணுவாங்க. ஸோ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு அது ஹேப்பனிங் ஆகிருக்கும். ஆனால் இப்போ அதை பற்றி நேற்று நடந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஊண்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய எண்ண குமுறல்களை அவங்க பதிவு பண்ணும்போது நம்ம கூட நினச்சிப்போம், அவங்க இப்போ தான் அந்த ஃபேஸில் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணும். கேட்டு பார்த்தா தான் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடிமாங்க, இல்லைனா 8 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷம், இந்த மாதிரி வருடங்களோட கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போது இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த வீடியோவை கேட்டுட்டு உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வந்துருந்தீங்கனாலும் சரி, இல்லை இந்த ஒரு ஃபேஸில் ஒருத்தர் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அவங்களோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி பிறக்கும். குறிப்பாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் கொஞ்சம் ஹை ஆகும்போது அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் ஆகிற ஒரு தருணமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் அதிகமாக அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் சின்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் கோபம் படையிறது, இல்லை இரிட்டேட் ஆகிறது, கத்துறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க. இதை நம்ம ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போக முடியாது. இது அவங்களோட பாடியில் ஏற்படக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த நேரம் அவங்க அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லவ் இருக்கணும், கேர் இருக்கணும், ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட டே டு டேயில் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த மாற்றங்களை பற்றி ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசணும். அதை எதிரில் இருக்கிறவங்க பொறுமையாக அதை கேட்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பெண்களுக்கான எதிர்பார்ப்பாகவே இருக்கும். ஏன்னா அவங்க புதுசாக ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது அதை அவங்க புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நினைப்பாங்க. அப்போ அதை பற்றி கூட இருக்கிறவங்க கிட்ட தான் அவங்க நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கேட்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை இது ஒரு விஷயம் இல்லை, எல்லாருக்கும் இப்படி நடந்தது, அவங்களுக்கு அப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற நபர்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை புறக்கணிக்கும் போது தான் அது ரொம்ப ரொம்ப அவங்க அதிகமாக ஹர்ட் ஆகிறது. இதை நிறைய பேர் நம்மளோட செஷனில் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். அடுத்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட பிரெயின் ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸை ரொம்ப டீப்பாக அது ஸ்டோர் பண்ணவும் செய்யும். அதனால தான் எவ்வளோ இயர்ஸ் கழிஞ்சு போனாலும் கூட அந்த இன்சிடெண்ட்டை ரொம்ப கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் கூட மாற்றாமல் அப்படியே சொல்லுவாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த காலகட்டத்திலேருந்து கடந்து வந்திருக்காங்களே தவிர ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக சரி, அவங்களோட பிரெயினில் அந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அதோடைய வெளிப்பாடு. அந்த டைமில் அவங்க ஃபீல் பண்ணுறத யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னா, அல்லது யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலைன்னா அது அவங்களுக்குள்ளேயே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஒரு ரீசன்மெண்ட்டாகவும், ஒரு டிஸ்டன்ஸாகவும், இல்லை ஒரு இஷ்யூவில் ட்ரஸ்ட்டு சுத்தமாக போகிறதுக்கான காரணமாகவும் அது மாறிடும். அதனால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாத ஒரு எமோஷன்ஸ் ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, அது எவ்வளோ காலகட்டங்கள் ஆனாலும் சரி,
சுச்சுவேஷன் சுற்றி அவங்களுக்கு வேர்ஸாக போகும்போதெல்லாம் அது உள்ளேருந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய உறவுகளும் கூட ரொம்ப சிக்கலுக்குள்ள ஆகிறத வந்து இன்றைக்கி நிறையா நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி உறவு சிக்கல்களில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம், 15 வருஷம், 17 வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அதை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேசும்போது கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி பேசுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த நேரம் அவங்களுடைய அந்த பிரெயினில் போய் அப்படி ஸ்டோர் ஆன ஒரு அந்த எமோஷன்ஸ் இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்படியே வேர்ஸ் ஆகும்போதெல்லாம் அது உள்ளேருந்து வெடிச்சிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அது எல்லாமே அன்மெட் எமோஷன்ஸாகவும் அன்எக்ஸ்பிரஸ்டு எமோஷன்ஸாகவும் உள்ளேயே இருக்கிறது தான் அதுக்கான காரணம். ஸோ அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வந்து இப்படியே தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னா, ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது நான் சில விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு ஒரு ஹஸ்பண்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை பற்றி அவங்கக்கிட்ட பேசி அப்பாலஜைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது அந்த எமோஷன்ஸ் வந்து அன்மெட்டாக இருந்தது மீட் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ஹர்ட் ஆயிருந்துச்சா, அதை பற்றி இப்போ பேச தயாராக இருக்கீங்களான்னு கேட்டிங்கனாலும் அவங்க கண்டிப்பாக ஓப்பன் அப் ஆகி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இது ரெண்டுமே வந்து செய்யலை, ரெண்டு பக்கமுமே அது நடக்கலை. ஹஸ்பண்ட் சைட்லேருந்தும் அந்த ஒரு விஷயம் நடக்கலை, இன்லாஸ் சைட்லேருந்தும் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. பட் ஒரு பொண்ணாக நான் இது கடைசி வரைக்கும் கேரி பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில மலர் தீர்வுகளை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ மலர் தீர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், இப்போது ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு ஹர்ட் என்னால் மறந்து வெளியே வரவே முடியல. ஸோ அதோட வெளிப்பாடை வந்து எனக்கே தெரியாமல் நான் நிறைய இடத்துல காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஸ்டார் ஆஃப் பெத்லகம் மாதிரி அருமையாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ரெமெடி அந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது திருப்பி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை கேப்சர் பண்ணிக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கக்கூடிய 2வது ரெமெடியும் அதோடு சேர்த்து எடுக்கலாம். ஸோ 3வது ரெமெடி, இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் என்னோடய கண்ட்ரோல் மீறி நான் கத்திடுறேன், இல்லை அப்படின்னா ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிடுறீங்க அப்படின்னா, இல்லை உங்களையே நீங்கள் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு கூட போயிடுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரெமெடி வந்து செர்ரி ப்ளம். ஸோ செர்ரி ப்ளம் வந்து ரொம்ப அழகான ஒரு ரெமெடி. இந்த விஷயத்தை வந்து நான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன், ஆனால் இதை நினச்சி உள்ளுக்குள்ளேயே நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். ஏன்னா இதை பற்றி வெளியே பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மஸ்டர்ட் எடுத்துக்கோங்க, அதுவும் அருமையாக வேலை செய்யும். ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாமே இந்த மாதிரி எனக்கு ப்ரெக்னென்சி அப்போ ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு, என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல, திருப்பி மைண்டுக்குள்ளே வந்து என்னை காயப்படுத்திகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ஸை எடுத்து பாருங்கள். ரொம்ப சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவீங்க. அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்கு தேவைப்படுமோ அவங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.